அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு 2 நாள் வீடியோவை தான் வ்ளாகாக கொடுத்துருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும், உங்களோட கேள்விகள், நிறைகள், குறைகளை என்கிட்ட சொல்லும்போது தான் எனக்கு நம்ம எப்படி வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் எனக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்தது. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கு முதல் நாள் சிம்பிளாக கோலம் போட்டு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் இல்லையா. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். எப்பயுமே வாரம் வெள்ளிக்கிழமெல்லாம் இப்படிலாம் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். எப்பயுமே, அதாவது எப்பப்பெல்லாம் கண்ணில் படுதோ. இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சிச்சு, நல்லா சென்னையில் சரியான மழை, சரியான வெயில், 2 போட்டு தாக்கிடுச்சு. அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இடத்துல இப்போ ரெகுலராக மழை பெய்யுதுன்னா தெரியாது. அது ஃபுல்லாக வெயிலில் காஞ்ச இலைகள் எல்லாமே இருக்கிறனால மழை பெய்யவும் அந்த இலைகள் ஃபுல்லாக கீழே கொட்டிடுறது இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடமே நசநசன்னு ஆயிடும். அந்த மாதிரி டைமிங்கில் இதை க்ளீன் பண்ணுவேன். இது ஃப்ரைடே க்ளீன் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி மழை பெஞ்சனால இன்றைக்கி கொஞ்சம் சதன்னு இருக்குது. பட் டைம் ஆனனால நாளைக்கு திருப்பி க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதே மாதிரி நாளைக்கு க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ டீட்டெயில்டாக அடியில் உள்ள அந்த தொட்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் மேலோட்டமாக என்னென்ன குப்பைகள் இருக்குதுன்னு பார்ப்பேன். இல்லை அடியில் ரொம்ப இருக்குது அப்படின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் கணக்கு பண்ணி செஞ்சேன் அப்படின்னா அன்னைக்கு தான் எக்ஸ்டர்னாக ஒரு வேலை வரும். அதனால் எப்பப்போ முடியுதோ அப்பப்போ வேலையை பண்ணிடுவேன். இப்போ விநாயகர் பெருமான், குட்டி விநாயகர் எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணியாச்சு. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது நிறைய பேருக்கு உள்ள டவுட்டு என்ன அப்படின்னா, பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு நம்மளால் எவ்வளோ கேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலைகள்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி சிலைகளுக்கெல்லாம் என்ன எப்படி அபிஷேகம் பண்ணணும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் நல்ல பெரிய விநாயகர், இவங்களுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, குடங்குடமாலாம் பால்லாம் ஊற்ற மாட்டேன். நிறைய தண்ணியில் கொஞ்சோண்டு பால் கலந்து அபிஷேகம் பண்ணுவேன். பன்னீரும் அதே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பசங்களோட ப்ளே ஏரியா. என்னதான்னு அவதுங்க வச்சாலும் திருப்பி அப்படி தான் ஆகுது. எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அப்படி ஆகிடுது. அதோட அந்த பக்கம் கார்டனிங் டூல்ஸ் வச்சுருக்கேன். 1 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன் இல்லையா, ட்ரில் பண்ண மாதிரி. அதுக்கு எப்படியாவது ஒரு ஸ்ப்ரிங் வாங்கி, அதாவது நம்ம ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக வாங்கினோன்னு நினைக்கிறேன். பட் சுத்தமாக முடிகிறதில்ல. நானும் இந்த கிராசரி வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் வாங்கி ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியே ஒவ்வொரு வேலையாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முந்தா நேற்று பார்க்குக்கு போயிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த பார்க்குக்கு போய் கொஞ்ச நேரம் தான் நின்ன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்கிட்ட அங்கேயே தான் நின்ன மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் கடன்னு மற்ற வேலைகளை பார்த்து, ஏன்னா நைட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ரெடியாக இருந்தால் தான் காலையில் கண்டிப்பாக ஸ்கூலு, இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தம் இப்படி எல்லாமே பண்ண முடியுங்கிறனால கொஞ்சம் வேலைகளை மாற்றி எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ செஞ்சுக்கிறது. ஆனால் அபிஷேகம் குறைய வைக்க மாட்டேன். கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் பெரிய விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன். அதே மாதிரி குட்டி விநாயகருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நல்லா அபிஷேகம்னா 4-5 பண்ண மாட்டேன். சிம்பிளாக இன்றைக்கி பன்னீர் இல்லை ஜவ்வாது இந்த மாதிரி என்னென்ன கிடைக்கிதோ அந்தந்த பொருளை அபிஷேகம் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வைக்கும்போது அந்த மனம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கிறனால நான் அதை தொடர்ந்து செய்வேன். மற்றபடி இது கன்ஃபார்ம் இப்படிலாம் செய்யணும்னு பயம்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு பாசிட்டிவ் க்ரியேட் ஆகுது. அந்த ஸ்மெல்லு வருது இல்லையா, அந்த ஃப்ராக்ரன்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கிறன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடி அபிஷேகம் பண்ணுறேன். அதே தான் நம்ம பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகன்னு பார்க்குறதுக்கு ஜெகஜோதியாக இருப்பாங்க. அதே க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு நெகட்டிவாக தோணும், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. மற்றபடி யாருமே கடவுள் என்னை இப்படி க்ளீன் பண்ணலன்னு திட்ட போகிறது கிடையாது. நம்மளை இப்படி பண்ணுறியே, இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு சொல்ல போகிறதில்ல. நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாமல் இப்படி இருக்கே, நம்ம ரூம் ஒரு டர்ட்டாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோன்றதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மளுமே அப்படி தான். இப்போ வீட்டுக்குள்ளே நைட்டி போட்டுக்கிட்டு ஒரு சிம்பிளாக இருக்கிறதுக்கும் நல்லா நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா சுடிதாரோ இல்லை சாரியோ கட்டி இருக்கும்போதும் நமக்கு ஒரு பெட்டர் ஃபீல் இருக்கும். பட் ஆனால் அதில் நம்ம சொல்லலாம் ஈஸியாக, சுடிதாரோ இல்லை சாரியோ கட்டியிருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நமக்குமே பிடிக்கும். ஆனால் அதை வச்சுட்டு வேலை பார்க்குறது கண்டிப்பாக முடியாது. எனக்கெல்லாம் புடவை கட்டி சுத்தமாக வேலை பார்க்க தெரியாது. பட் சுடிதார் போட்டுட்டு ஓரளவுக்கு வேலைலாம் பார்த்துருவேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நைட்டி போட்டிருக்கேன். குளிச்சுட்டு இந்த நைட்டி போட்டு திருப்பி வயிற்றுக்கிட்ட ஃபுல்லாகவே ஈரமாகிடுச்சு. இந்த நைட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி சுடிதார் போட்டுட்டு தூபம்லாம் நான் காட்டுவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றனால, வெள்ளிக்கிழமை இல்லை நார்மலாகவே இப்போ நம்ம வீட்டில் ரெகுலராக பூஜை வேலைகள் பண்ணுறதுனால எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு ஞாபகம் கூட சம்டைம் இருக்காது. ஏன்னா
இப்போ நம்ம வெள்ளி செவ்வாய் மட்டும்தானா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். பட் டெய்லி செய்யும்போது நமக்கு அது வந்து எப்பயும் போல் ஒரு ரெகுலர் டேவாக தான் தெரியும். ஓரளவுக்கு ப்ராப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் தோணும் என்னடா இது 2 தடவை ஒரே இடத்த தொடச்சிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி அலசுகிறாங்களேன்னு. இது என்னென்னா ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பட் ஸ்டெப்ஸ்லேருந்து அங்கே உள்ளே இருக்கிற விநாயகர் கிட்டலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்களாம். தனியாக மாப்பிங் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பிங் பண்ணிவிட்டேன். பட் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் மறந்துட்டேன். அடடா மறந்துட்டோமேன்ட்டு அப்புறம் அதை திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணும்போது திருப்பி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் க்ளீன் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே இந்த டேபிளும் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிச்சு. என்னென்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம தண்ணியை ஊற்றி அலசிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை துணியை ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடைக்கிறது பெட்டர். ஏன்னா அதில் அந்த உப்பு படிக்கிறது எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே அப்படியே ஒரு புதுசு போலே இருக்கும். நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஒரு வழியாக கார்டனிங் ஒர்க்கு எல்லாமே முடிச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேலை தான். பட் இருந்தாலும் 2 நிமிஷம் வேலைன்னு இந்த அன்னியன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, 5 பைசாவா 5000 பேர்கிட்ட நீ திருடினா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி 2 நிமிஷம் வேலை 10 நிமிஷம் வேலைன்னு நமக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். பட் ஒவ்வொன்றையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி பண்ணுறது ஆட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக தெரியும். பட் அதே தான். ஆனால் நம்ம அதை வந்து பாட்டாக இது 10 நிமிஷம் வேலை, இது 5 நிமிஷம் வேலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங் கிடைக்கும். வேறு என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி கூட இருக்கும், இது எதுக்கு இவ்வளோ வேலை இழுத்துக்குருவானே, அது கோலம் போட்டால் ஒரு சிம்பிளாக வெளிவாசலில் ஒரு சின்ன ஸ்டாரோ ஏதோ ஒரு கோலம் தானே அப்படின்னு தோணும். இருந்தாலும் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி பார்த்து திருப்பி அதே வேலைகளை ரீரொட்டீன் பண்ணிக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு போர் அடிக்கும். இப்போ எனக்கு கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த கார்டனிங்க்கு இப்போ இன்றைக்கி ஒரு துளிர் விடுதுன்னா எனக்கு இது ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்பாடா நம்ம செடி வளர்ந்துச்சு, ஒரு தாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடிக்கிட்ட ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன். இன்றைக்கி நீ வளர்ந்துடணும்னு அட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எந்த ஒரு செடி நடுறதா இருந்தாலும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. இன்னும் சொல்லணும்னா இப்போ நம்ம கிச்சன்லேயே நிற்கிறோம் இல்லையா, இப்போ இந்த கிச்சனை வந்து ரொம்ப க்ளீனாக டக்குன்னு க்ளீன் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் ஆகிற இடத்துல 10 நிமிஷத்தில் பண்ணலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி இருக்கிற அந்த ஒரு சின்ன டெக்கரேட் பீஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்குள்ள ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். பரவாயில்ல நம்ம வேலை பார்த்தாலும் எனக்கு பிடிச்ச ஒன்றை பார்த்துக்கிட்டே நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக பெருக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இப்போ இந்த இடத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீட்டோட பார்டர் மாதிரி கொஞ்சோண்டு அந்த செடிகளுக்குன்னு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே கோலம் போடும்போது அந்த குருவியோட சத்தம், மயிலோட சத்தம், இன்னும் நிறைய பறவைகள் இங்கெல்லாம் வந்து போவாங்க. ஒரு குட்டி வேடந்தாங்கல் குட்டி ஜுவாலஜிக்கல் பார்க்குனே சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி அந்த வேப்ப மரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லோரும் யாராக இருந்தாலும் வீடு கட்டுறவங்க கொஞ்சம் சுற்றி இடம் விடுங்க. ஏன்னா நம்மளோட பாதுகாப்பு நம்மளோட ஆரோக்கியம் எல்லாமே இந்த மரம் செடி கொடிகள்கிட்ட தான் இருக்குது இல்லையா. அடுத்ததான் இந்த காவி பொடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் காமிச்சிருப்பல்லையே அதே தான். அப்படியே கட்டி சேரும். லைட்டாக லிக்விடாக நம்ம கரைச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கோலம் போட்டால் இன்னுமே பிரைட்டாக லுக்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து இந்த எனக்கு வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களாம் நிறைய ஹேங்கிங் பாட்டு கிடைக்கிது. அந்த பாட்டு வாங்கி கூட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட்ஸை வளர்க்கலாம். ஏன்னா ஆக்சிஜன் பவர் ரொம்பவே முக்கியம் இப்போ உள்ள காலங்களுக்கு இல்லையா. அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சோண்டு செடிகளை வளர்க்கலாம். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் போட்டேன். இந்த கோலம் போடுற அன்றைக்கி கரெக்டாக தம்பிக்கு லீவ் விட்டாங்க. உங்கள்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், தம்பிக்கு லீவ்லாம் விட மாட்டாங்க, 9th போயிட்டாங்கன்னு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கே லீவ் விட்டுட்டாங்க. எனிவே பரவாயில்ல நமக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கோலம் போட்டேன். ஏன்னா ஸ்கூல் டைமிங்கில் 5:30லேருந்து 6 o'clock பசங்க எந்திரிச்சிடுவாங்க. ஏன்னா எந்திரிச்சு ஆகணும், இதுதான் விதி. பட் லீவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 மணி வரைக்கும் தூங்குவாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்ட்டு நானாக அப்படியே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு நான் போய் சமையல் பண்ணணுங்கிறனால இங்கே சிம்பிளாக போட்டுட்டு போயிடுவேன். பட் லீவு அப்படின்னா கண்டிப்பாக விட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கோலம் போடுறதுங்கிறனால அதை ஸ்பெஷலாகவே போட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அவங்க கேரளாவா, அவங்களோட ஹஸ்பண்ட் தமிழ்நாடு, KL to TNN கொடுத்துருந்தாங்க அவங்க ஐடி. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா கேஸ்ட்டு பேஸ் பண்ணி இங்கே எதுவும் பூஜைகள்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஜாதி முறைப்படி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. அந்த மாதிரி பண்ணுறது ஒருவேளை இருக்கலாம். பட் வந்து நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னையை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். ஆனால் எனக்கு பிடிச்ச கடவுள் இந்த ஹிந்துஸ். எனக்கு ஹிந்து கடவுள் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து ப்ளசண்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம கடவுளுங்கிறனால நான் மறக்க மாட்டேன். பட்
எந்த கடவுளை எந்த இடத்துல பார்த்தாலும், இன்கேஸ் ஏசுநாதரை பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம முஸ்லீம் அதாவது இஸ்லாமியர்களை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா கூட மசூதியில் போய் மந்திரிக்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா, அதெல்லாமே செய்ய தான் செய்வேன். எம்மதமும் சம்மதம். இந்த பவளமல்லி பார்த்திங்கன்னா நல்ல குளிர் சீசனில் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு, இருந்தாலும் பார்த்திங்கன்னா மரம் மாதிரியே வளர்கிறாங்க, பூக்களே கொடுக்குறதில்ல. இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா ஒரு செம்பருத்தி செடி நல்லா காஞ்சிருச்சு போல். நானும் எவ்வளோ கேர் பண்ணேன், காஞ்சிருச்சு போல், துளிரே இல்லை அப்படின்னு விட்டேன். வெறும் குச்சி தான் இருந்துச்சு. பார்த்தா அதுலேயுமே நல்ல துளிர் விட்டுருக்காங்க. அப்புறமா அழகாக அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி இந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வீட்டுக்குள்ளே போய், இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சிடலாம். ரொம்பலாம் வேலை வந்து அந்த சண்டே சாட்டர்டேயில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த டீப் க்ளீனிங் அப்புறம் அந்த ஃபுல்லாகவே டஸ்டின் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சிம்பிளாக இந்த மாதிரி குக்கிங்க்கு தேவையான ஒர்க்கு, இந்த மாதிரி எனக்கு கோலம் போட பிடிக்கும்னா அதை கொஞ்சம் டீப்பாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். ரசம் பூண்டு போட்டு தான் அரைச்சி வச்சேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு நல்லா தாங்குன்றனால ஒரு ட்ரை கண்டெய்னரில் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேலைகளை இப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நேரங்களை ஒதுக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஆகாஷ்ன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் தொடர்ந்து கேட்குறீங்க லைவில் எப்போ வரீங்கன்னு. கண்டிப்பாக நாளைக்கு லைவில் பார்க்கலாம், பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.